விஜய் கடந்த காலத்தில் வந்து தூத்துக்குடிக்கு போகும்போதெல்லாம் வந்து எந்த ஈவெண்ட்டில் போய் கலந்துக்கிட்டாலும் அந்த ஈவெண்ட்டை நடத்துகிற மொத்த செலவையும் அந்த குடும்பம் தான் ஏற்றிருக்குது. இல்லைம்மா நான் அடுத்த முறை பார்க்குறேன், இல்லை அடுத்தது ஏதோ உனக்கு வந்து வேறு பொறுப்புகள் கொடுக்குறேன், மகளிரில் பொறுப்பில் கொடுக்குறேன், இல்லை ஏதோ ஒன்று கூப்பிட்டு அந்த பொண்ணை சமாதானம் பண்ணாமல் தர்ணா பண்ணி போராட்டம் பண்ணுற அளவுக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து கம்யூனிகேஷன் இல்லை கான்டாக்டே இல்லாமல் பண்ணியிருக்கிறானுங்க. உங்களுக்கு தேவைன்னும் போது பயன்படுத்திப்பீங்க, வந்து லட்சக்கணக்கில் பணத்தை கறந்துப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக கைக்கூலினீங்களா? நான் கேட்குறேன். அவ்வளோ பேர் எல்லாருமே அவங்க அண்ணன் தம்பி மாமா மச்சாலாம் வேறு வேறு கட்சியில் இருக்கிறானுங்க, சீனா போட்டுக்கிறானுங்க. இவனு கட்சியில் இருக்கிறவங்களாம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாம் இந்த புத்தன் இயேசு காந்தி அவங்க. நான் கேட்குறேன், இதெல்லாம் தப்பு சார். அந்த பொண்ணு பொறுப்பு கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. அப்படி நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்தினோட கிரைம் பின்னணி பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கூட தரமாட்டான். டிவிக்கில் ஃபஸ்ட்டு விஜயே தரமாட்டான். அஜிதா துரோகின்னு, அஜிதா வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுக கைக்கூலின்னு. இன்றைக்கி உங்களை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டால், பதவி கேட்டால் உடனே வந்து திமுக கைக்கூலி. ஆம்பளை தான்டா, நீ ஏன்டா ஓடி ஒளிறீங்க ஒரு பொம்பளை பார்த்து? குமாஸ்தா வேலை கூட இந்த அம்பத்தூர் எஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு ஹெல்ப்பர் வேலை கூட கொடுக்க மாட்டாங்க அவனுக்கு. ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சிக்கு வந்து பொதுச்செயலர். இதில் வேறு ஒரு டிஷர்ட் போட்டாரம்மா. இவர் மலேசியா போனால் டிஷர்ட் போட்டு வரான், சிங்கப்பூர் போனால் என்ன பண்ண ஜட்டி போடுவியாடா? இல்லை இங்கே என்னடானா இங்கே ஒரு பொண்ணுக்கு வந்து பதவி தரல அப்படின்னு சொல்லி சூசைடு வரைக்கும் போயிட்டு எமர்ஜென்சி வார்டில் இருக்குது அந்த பொண்ணு. இவர் ஹாயா மலேசியாவில் ஆடி ஆரம்பிச்சார் சார். மக்களை பற்றி ஒரு கவலையே இல்லையே. நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன், நல்லா கவனமாக கேளுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து நான் சொல்லக்கூடியது உண்மையான செய்தி. நீங்கள் சொல்லக்கூடியது அஜிதா ஆக்னல் தானே நீங்கள் சொல்கிறீங்க. அஜிதா அதாவது தூத்துக்குடியில் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான குடும்பமாக இருக்கிறாங்க. முக்கியமான குடும்பம் மீன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் ஒரு பொறுப்பில் இருக்கிறார். அதே சமயத்தில் ஒரு குற்றப்பின்னணி உள்ள நபராகவும் இருக்கிறார். அப்போது இந்த அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இந்த சைடில் பார்த்திங்கன்னா விஜயோட ரசிகர் மன்ற தலைவராகவும் இருந்திருக்கிறார். இப்போ இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அங்கே வந்து கட்சி தொடங்கின பிறகு சில மொத்தமாக வந்து இதெல்லாம் கலைச்சிட்டு விஜய் மக்கள் இயக்கத்தை மாற்றி கட்சியாக தொடங்கின பிறகு சில பொறுப்புகள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா வந்து தற்காலிகமாக அந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கட்சியில் இணைஞ்சி வந்து பார்த்திங்கன்னா விஜயோட சேர்ந்து வந்து ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோலாம் இருக்குது. அடுத்த கட்டமாக மாவட்ட நிர்வாகிகள் வந்து எப்படியும் அறிவிக்கும் போது நம்மளை எப்படியாவது ஒரு பொறுப்பில் போடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் கடந்த காலத்தில் வந்து தூத்துக்குடிக்கு போகும்போதெல்லாம் வந்து எந்த ஈவெண்ட்டில் போய் கலந்துக்கிட்டாலும் அந்த ஈவெண்ட்டை நடத்துகிற மொத்த செலவையும் அந்த குடும்பம் தான் ஏற்றிருக்குது. பில்லா ஜெகன்ற அவர் தான் வந்து அதை வந்து ஏற்றுட்ருக்கிறாரு. அதுக்கப்புறம் திமுகவில் அவர் இணைஞ்ச பிறகும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அமைச்சர்கள் வச்சு கூட்டம் போடும்போதெல்லாம் விஜய் வர வச்சிருக்கிறாரு. அப்போ எல்லா ஈவெண்ட்டும் பில்லா ஜெகன் தான் அங்கே நடத்தியிருக்கிறாரு. ஒட்டுமொத்த மன்றமும் அவர் கைவசம் தான் இருந்திருக்கு. அதுக்கு பிறகு வந்து இவங்க வந்து அவர் கட்சியில் போய் இணைஞ்சிட பிறகு திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தீவிரமான பிறகு அந்த பொறுப்பில் வந்து இந்த ரசிகர் மன்ற பொறுப்பில் வந்து விலக்கிட்டு அதில் இந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா வந்து சில பொறுப்புகள் வந்து அதை எடுத்து செஞ்சுருக்கு. அதுபோல் லட்சக்கணக்கில் வந்து கோடிக்கணக்கில் ரூபாய் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ரூபாய் செலவு பண்ணியிருக்கு. அதை வந்து புஷியானது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பெண்ணோட காருக்கு வந்து கொடியே வந்து அவர் தான் வந்து அந்த காருக்கு முன்னாடி அந்த கொடியை வைக்கிறது இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாநாட்டு செலவுக்கெல்லாம் நிறைய வந்து பணத்தை கறந்துருக்குறாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு, நடக்காமலாம் இல்லை. இப்போ வந்து கட்சியில் மாவட்ட செயலர் பொறுப்பு கொடுக்கும்போது அவங்க கொடுக்கலன்னும் போது அந்த ஆதங்கத்தை கேட்குறாங்க. அது எப்படி கூப்பிட்டு பேசுகிறோமோ பேசி, இல்லைம்மா நான் அடுத்த முறை பார்க்குறேன், இல்லை அடுத்தது ஏதோ உனக்கு வந்து வேறு பொறுப்புகள் கொடுக்குறேன், மகளிரில் பொறுப்பில் கொடுக்குறேன், இல்லை ஏதோ ஒன்று கூப்பிட்டு அந்த பொண்ணை சமாதானம் பண்ணாமல் தர்ணா பண்ணி போராட்டம் பண்ணுற அளவுக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து கம்யூனிகேஷன் இல்லை கான்டாக்டே இல்லாமல் பண்ணியிருக்கிறானுங்க. அந்த பொண்ணு யாருக்கு ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறதில்ல, புஷியானந்து ஃபோன் எடுக்கிறதில்ல, விஜய்க்கு ஃபோன் டைரெக்டாக பேச முடியாது, யாருக்குமே வந்து ஒரு பொறுப்பேற்றுக்காதனால தான் அந்த பொண்ணு போய் சூசைடு அது இதுன்னு ஒரே வந்து ஒரு தூத்துக்குடியே பரபரப்பாகிட்டுருக்கு. இது உண்மையான விஷயம். இது உங்களுக்கு தேவைன்னும் போது பயன்படுத்திப்பீங்க, வந்து லட்சக்கணக்கில் பணத்தை கறந்துப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக கைக்கூலினீங்களா? நான் கேட்குறேன். அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான குடும்பமாக இருக்குது தூத்துக்குடியில். அது அவங்க அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா க்ரைம் வந்து பின்னணி இருந்தால் கூட இந்த பெண் மேலே என்ன இருக்குது? இந்த பெண்ணை எப்படி நீங்கள் திமுக கைக்கூலின்னு சொல்லுவீங்க? அவர் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் இருக்கிறாரு, பொறுப்பில் இருக்கிறாரு, ரைட்டு. அவருக்கு நீங்கள் ஏதாவது கொடுக்க போகிறீங்களா பொறுப்பு? அவங்க பில்லா ஜெகனுக்கு கிடையாது, அவங்க தங்கச்சிக்கு தான் கொடுக்குறீங்க. அப்போ தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனி குடும்பமாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுக கைக்கூலி இவங்க அண்ணன் அதில் கட்சியில் இருக்கிற சொன்னால் ஒருத்த கூட தர மாட்டான் இந்த டிவிக்கில். அவ்வளோ பேர் எல்லாருமே அவங்க அண்ணன் தம்பி மாமா மச்சாலாம் வேறு வேறு கட்சியில் இருக்கிறானுங்க,
சீனா போட்டுக்கிறானுங்க. இவனுக்கு கட்சியில் இருக்கிறவங்களாம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாம் இந்த புத்தன் இயேசு காந்தி அவங்க. நான் கேட்குறேன், எல்லாம் தப்பு சார். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று ஒரு குற்றப்பின்னணியில் இருக்கிறான். இப்போ நான் கேட்குறேன், டிவிக்கில் இருக்கிற எல்லாமே வந்து முதல் கட்ட வரிசையில் இருக்கிறவங்க எடுங்க, எல்லாமே திட்டு பஸ்ஸுங்க. விஜய் உட்பட நான் சொல்கிறேன், எல்லாமே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் லாட்ரி வியாபாரி, ஒருத்தர் சாராய வியாபாரி, ஒருத்தர் கல்வி வியாபாரி, எல்லாமே திட்டு பசங்க தான். ஏமா அதில் நல்லவன் இருக்கிறான். இன்னும் புத்தன் இயேசு காந்தி மாதிரி பேசுகிறானுங்க அவனுங்க. இன்னும் கேட்டால் அவர் குற்றப்பின்னணி இருக்குது, அவர் வந்து பார்த்தீங்கன்னா கைக்கூலி, திமுக கைக்கூலி, அந்த பொண்ணு திமுக கைக்கூலி, அவங்க அண்ணன் திமுக. எவனா பேச முடியுமா சார்? அதுவும் அந்த லயலாமணி அவன்லாம் வந்து தப்பி தவறி தூத்துக்குடி பக்கம் போயிட போகிறானு. அவன் பேசுகிறான் வந்து திமுக கைக்கூலி, வைஷ்ணவி பேசுகிற மாதிரி பேசுகிறானுங்க. ஒவ்வொருத்தரும் தனித்தனி பேக்ரவுண்ட் இருக்குது. நான் சொல்ல வருது என்னென்னா, குறைஞ்சபட்சம் வந்து மனசாட்சின்னு வந்து அவங்க வீட்டில் போய் விஜய் சாப்பிட்ருக்கிறாரு, தியேட்டரில் போய் படம் பார்த்துருக்கிறாரு. அவங்களோட அந்த குடும்பத்தோடு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆழமான வந்து தொடர்பு இப்போ இல்லை, கிட்டத்தட்ட 20 வருஷமாக இருந்திருக்கு. அப்போது அவங்க குடும்ப சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா பல சிக்கல்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு க்ரைமில் இன்வால்வ் ஆகிருக்கிறாரு அந்த பில்லா ஜெகன்றவர். அவரை நீங்கள் விட்டுருங்க. இந்த பெண்ணை பொறுத்தவரைக்கும் என்ன தப்பு செஞ்சுது? அந்த பொண்ணு பொறுப்பு கொடுத்துட்டு போக வேண்டியது தானே? அப்படி நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்தினோட க்ரைம் பின்னணி பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கூட தரமாட்டான். டிவிக்கில் ஃபஸ்ட்டு விஜயே தரமாட்டான். தப்பு இல்லை, அது நியாயமாக பேசணும் சார், நேர்மையாக பேசணும் சார். குற்றப்பின்னணினா இந்த பல கட்சியில் குற்றப்பின்னணி இருக்கிறவங்க யாருமே இல்லையா? நான் கேட்குறேன், எத்தனை கட்சியில் எந்த விதமான குற்றம், எத்தனை பேர் மேலே என்னென்ன குற்றங்கள் இருக்குது? நான் அதை நியாயப்படுத்தி பேசவே இல்லை. இப்போ நான் சொல்ல இருக்கேன்னா, அந்த பெண் மேலே என்ன குற்றப்பின்னணி இருக்குது? அந்த பெண் எங்கே வந்து திமுக கைக்கூலி ஆகிடுச்சு? வெறும் அஜித்தா வரைக்கும் பேசுங்க, நம்ம பில்லா ஜெகன் பற்றி பேச வேண்டாம். ஏன்னா அவர் இன்னொரு கட்சியில் இருக்கிறாரு, அவர் வந்து இதுக்குள்ளேயே இல்லை. ஆனாலும் பில்லா ஜெகன் தான் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி புஷியானந்த் ஒரு ஈவெண்ட் எடுத்து பண்ணுறாரு, அதே மாதிரி தென் மாவட்டங்களில் அதுவும் குறிப்பாக தூத்துக்குடியெலாம் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பல ஈவெண்ட்டுகள் நடத்திருக்காங்க. பல லட்சங்கள் செலவு பண்ணி விஜய் வந்து பெரிய பிராண்டாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நடந்திருக்கு, சும்மா நடக்காமலாம் கிடையாது. இன்றைக்கி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி அவர் திமுகவில் இருக்கிறாரா, சரி அவர் விடுங்க. அடுத்து அவங்க தங்கச்சி என்ன பண்ணுறாங்க, அவங்க தனி குடும்பம். 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேட்டரில் போய் படம் பார்த்துருக்காங்க. ஒரு குடும்பத்தோடு வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கிறாரு, சரியா? அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உன்னை வந்து ஒரு மதித்து விஜய் அண்ணா விஜய் அண்ணா விஜய் அண்ணான்னு பண்ணுறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பட்டம் துரோகி பட்டம். அந்த பொண்ணு வந்து விஜய் அண்ணா விஜய் அண்ணா விஜய் அண்ணா தளபதி தளபதி தளபதின்றதுக்கு நீங்கள் பண்ணுற கைமாறு என்னென்னு கேட்டிங்கன்னா துரோகி பட்டம், திமுக கைக்கூலி பட்டம். தப்பு சார். யாராக இருந்தாலும் நியாயமாக பேசணும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுக கைக்கூலின்னு சொன்னீங்கன்னா ஒருத்தன் கூட நீங்கள் தர மாட்டீங்க. அன்றைக்கி பல லட்சங்கள் கொடுக்கும்போது, தியேட்டரில் போய் படம் பார்க்கும்போது, ஒரு விழாவில் ஈவெண்ட்டில் கலந்துக்கும் போது, குடும்ப வீட்டில் போய் உட்காந்து சாப்பிடும் போதெல்லாம் தெரியலையா அஜித்தா துரோகின்னு? அஜித்தா வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுக கைக்கூலின்னு. இன்றைக்கி உங்களை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டால், பதவி கேட்டால் உடனே வந்து திமுக கைக்கூலி. ஆம்பளை தான்டா, நீ ஏன்டா ஓடி ஒளிறீங்க ஒரு பொம்பளை பார்த்து? நேரடியாக வந்து சொல்லுமாம்மா, இதுதாம்மா பிரச்சனை, இதுதான் பிரச்சனை. கட்சியில் சேரும் போது விஜய் பக்கத்தில் நின்று வந்து போட்டோ போஸ்ட் கொடுக்கும்போதெல்லாம் தெரியலையா உங்களுக்கு துரோகின்னு, கட்சி வந்து திமுக கைக்கூலின்னு? அப்போ நீங்கள் காசு வாங்கின்னு பதவி போடுவீங்க, அதை எதிர்த்து கேள்வி கேட்டால் உடனே திமுக கைக்கூலி துரோகி. நியாயமா இது? தப்பு இல்லையா சார்? இது வேறு இல்லாமல் திருவள்ளூர் மாவட்டம் கூட ஏதோ பதிவு. அப்போ நான் கேட்குறேன், இந்த சரி தூத்துக்குடி மாவட்டம் தானே இப்படி ஒரு பொம்பளை ஏமாற்றிட்டீங்க, லட்சக்கணக்கில் பணத்தை வந்து மாநாட்டுக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தண்டக்குடி ஆக்கிட்டீங்க. அடுத்தது இப்போ நான் கேட்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து பேனர் போடல சொல்லி ஒரு சூசைட் பண்ணுறான், அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அவனுக்கு கூலி திமுக கைக்கூலிங்களா? இந்த புஷியானந்த் இருக்கிறான் பாருங்கள், அவன்லாம் வந்து சார் உண்மையிலே சொல்கிறேன், இந்த புஷியானந்த் இந்த அம்பத்தூர் எஸ்டேட்டில் இது பக்கத்தில் பாருங்கள், இந்த அம்பத்தூர் எஸ்டேட்டில் போனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குமாஸ்தா வேலை கூட தரமாட்டான் சார் அவனுக்கு. இது குமாஸ்தா வேலை கூட இந்த அம்பத்தூர் எஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு ஹெல்ப்பர் வேலை கூட கொடுக்க மாட்டாங்க அவனுக்கு. ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சிக்கு வந்து பொதுச்செயலர். இதில் வேறு ஒரு டிஷர்ட் போட்டாராம்மா இவர் மலேசியா போனால் டிஷர்ட் போட்டு வரான். மலேசியா போனால் டிஷர்ட் போடுவேன், சிங்கப்பூர் போனால் என்ன பண்ண ஜட்டி போடுவியாடா? நான் கேட்குறேன், கட்சி தலைவர் வந்து நடிகர் போகிறார், இவனுக்கு என்ன சார் அங்கே வேலை இருக்குது? இவன் எதுக்கு போகிறான்? கட்சியோட பொதுச்செயலர் தானே இவன். இன்னும் டிஷர்ட் போட்டு வரோமோ அவர் வந்து பெருசாக வந்து சீன் போடுறான். அங்கே போயிட்டு கூட ஒரு தற்கொலை வச்சுக்கிட்டு, ஒரு மாவட்ட நிர்வாகி தற்கொலை வச்சுக்கிட்டு, இவனே தற்கொலை தானே வச்சுங்க, அது வேறு விஷயம். அப்போ சிங்கப்பூர் போனால் ஜட்டி போடுவீங்க, அப்புறம் வேறு எங்கன்னா போனால் என்ன செய்வீங்க? கோவா போனால் கோமனை கட்டிப்பீங்களா?
எங்கே இருந்தாலும் அந்த கட்சியோட தலைவர்னா அந்த பொறுப்பில் அது வந்து இருக்கணும்ல. நான் ஆடையை வந்து பற்றி வந்து நான் வந்து கேவலப்படுத்தி பேசுகிறேன் சார். ஒரு பொதுச் செயலாளருக்கு என்ன வேலைன்னு கேட்குறாங்க. அது சினிமா ஆடியோ லான்ச், உனக்கு என்ன அங்கே வேலை? ஏன் செங்கோட்டையன் கூப்பிட்டு போக வேண்டியதானே? அப்படியே அவருக்கு ஒரு டிஷர்ட் போட்டு ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டு அவரை கூப்பிட்டு போய், ஏன் இன்னும் இவன் இருக்கான இன்னொருத்தன் இருக்கான அந்த ஜம்பத், அவனுக்கு ஒரு டிஷர்ட் போட்டு அவனையும் கூப்பிட்டு போக வேண்டியதானே? ஏன் இவனுங்கெல்லாம் போவே இல்லைன்னு தெரியல மலேசியாவுக்கு? தற்கொலைங்க, தருதலைங்க, லூஸ்தனமாக பண்ணக்கூடாது. ஒரு கட்சியோட பொதுச்செயலாளர் கௌரவமாக எப்படி நடந்தனோ அப்படி நடந்தணும். நீங்கள் வேணுமே வந்து வேட்டி சட்டை போகிறது கிடையாது. வேட்டினா வேட்டி நிற்காது, உங்களுக்கு தெரியும் நல்லா. அப்படியே வேட்டி கட்டினாலும் வந்து பார்த்தா தற்கொலை பசங்க உருவிடுவானுங்கன்னு தெரியும். பேண்ட் சட்டை போட்டு அதில் ஒரு கண்ணியமான ஒரு டிஷர்ட் போட்டாராம்மா இவர் பெருசாக. இல்லை சார், இவங்க வந்து கட்சிக்குள்ளேயே வந்து இவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னு கேளுங்க, இதெல்லாம் கண்டுக்காமல் இவர் போயிட்டு மலேசியாவுக்கு போயிட்டார். இத்தனை உயிர்கள் வந்து நான் சொல்கிறேன் சார், தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், ஒட்டுமொத்தமாக அந்த பில்லா ஜெகன் வந்து அந்த குடும்பத்துக்கு இவங்க பண்ணுறது துரோகம். பில்லா ஜெகன் வந்து பிரச்சனைக்குரிய ஆளா, க்ரைம் பின்னணி இருக்கா, அவரை விடு. அந்த பெண் வந்து தனி குடும்பம், அவங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு புருஷன் இருக்குது, அவங்களுக்கு குடும்பம் தனியாக இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து இத்தனைக்கும் உண்மையான விசுவாசின்னு சொல்கிறாங்க. ஒட்டுமொத்த அந்த பில்லா ஜெகன் குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து விசுவாசமான இருந்திருக்கிறாங்க. கடந்த காலத்தில் பல ஈவெண்ட்டுகள் நடத்தி பல லட்சங்களை செலவு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு செகண்டில் நீங்கள் வந்து கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு செகண்டில் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கைக்கூலி துரோகின்னு தூக்கி போடுறீங்கல்ல, அது தப்பு இல்லையா சார்? அது துரோகம் சார். அது இவங்க தான் துரோகி, பச்சை துரோகிங்க எப்போவுமே. சரி, பொறுப்பு மாற்றி கொடுங்க. சப்போஸ் இல்லையா, ரைட், ஓகேம்மா, இந்த முறை உங்களுக்கு இல்லைம்மா, நான் வந்து எம்எல்ஏ சிட்டியில் வேறு ஏதாவது நான் பண்ணுறேன், கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக அனுப்பணும்ல சார். அதானே சார் நியாயம். அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அவங்கள ஏமாத்துகிற மாதிரி ஆகிடுதில்ல, ஏமாற்றுறதை தாண்டி துரோகம் பண்ண மாதிரி ஆகிடுதில்ல. அவங்கள நீங்கள் துரோகின்னு சொல்லி நீங்கள் தானே உண்மையான துரோகி. அஜிதாவா துரோகி? நீங்கள் தான் துரோகி. இல்லை சார், இதெல்லாம் வந்து விஜய் அவர்கள் கண்டுக்கவே இல்லையா சார்? இந்த மாதிரி சார் அவங்களுக்கு எல்லாம் சார் தெரியாங்க, வந்து முழுக்க முழுக்க புஷியானந்த் தான் சார். புஷியானதுக்கு என்ன பிரச்சனை? நம்ம இடத்த எவனும் பிடிச்சிடக்கூடாது. நாளைக்கு பில்லா ஜெகன் நம்ம இடத்த பிடிச்சிட்டா என்ன ஆகுறது? எந்த மாவட்ட நிர்வாகி ஏன் வந்து கிட்ட சேர்க்க மாட்டேங்கிறான்? நாளைக்கு நம்மளை வந்து நம்ம இடத்த காலி பண்ணிட்டான்னா அதனால் அவங்ககிட்ட இல்லாத போல சொல்லி, ஏன் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்தது, அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்டெர்லைட்டு அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பில்லா ஜெகனுக்கு தகவலே தெரிவிக்காமல் ரகசியமாக வந்து விஜயை கூப்பிட்டு போனதெல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு வருத்தங்கள் இருக்க தான் செய்யுது. அது தப்பு இல்லையா? ஒரு மாவட்ட பொறுப்பில் இருக்கிறவங்க கூட தெரியாமல் நீ அந்த மாவட்டத்தில் போயிட்டு சில விஷயங்கள் செய்கிறேன்னா அப்போ இதெல்லாம் என்ன பொருள்? நாளைக்கு நம்ம என்ன இந்த புஷியானந்தி இப்படி தான் நெருங்கினவன் விஜய்கிட்ட, பல ஈவெண்ட்டுகளை நடத்தி பல மீட்டிங்களை நடத்தி நான் பாரு எப்படி நடத்திட்டேன் பாரு சொல்லிட்டு, அந்த மாதிரி இல்லாத பொருளாத்தையும் சொன்னால் அவன் வந்து அவன் கிளிப்புல தானே சார். அவனுக்கு என்ன சார் சொந்தமாக அறிவாக இருக்குது விஜய்க்கு? நீங்கள் அறிவாளி மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. அவனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாக்ரட்டிஸா அரிஸ்டாட்டிலா? அவனுக்கு என்ன அறிவாக இருக்குது மண்டையில்? ஒன்றும் கிடையாது, எல்லாம் களிமண் தானே இருக்குது. இல்லை ஏதோ தத்துவ ஞானி அவன்? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்றும் கிடையாது, மண்டையில் ஒன்றும் கிடையாது. அவன் புஷியானது என்ன சொல்கிறான்னா வந்து அதை கேட்பான், அவ்வளோதான். இவன் சவுட்டு மண்ணு, அவன் களிமண், அவ்வளோதானே. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.